வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாயில் வச்சதுமே கரையிற மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தாங்க, ரவா புடிங். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா புடிங் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. இந்த பாத்திரத்தில் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஸோ அதில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம கேரமல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 100 கிராம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வரணும். கலர் நல்லா மாறி வரணுங்க. தேன் கலர் மாதிரி வரணும். இப்போ நமக்கு நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருந்தோம்லே பாத்திரம், அதில் நம்ம இதை ஊற்றிடலாம். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் அளவுக்கு நான் பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் தான். பால் நல்லா கொதிச்சதும் நான் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 3 முட்டையை நான் உடச்சி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கிங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது முட்டையோட ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரவை, பால், சர்க்கரை அந்த மிக்சரை வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா முட்டை திரிஞ்சு வந்துடும். இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அடுத்து நம்ம கேரமல் ஊற்றி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பாத்திரம், அதில் இதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம இந்த பாத்திரத்தை நடுவில் வச்சிடலாம். நடுவில் வச்சுட்டு உள்ளே தண்ணி விழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி போட்டுக்கிறேன். நம்ம இட்லி மூடியை மூடிட்டு இதை வந்து நம்ம லோ ஃப்ளேமில் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒரு கத்தியோ இல்லைன்னா டூத்பிக்கோ வச்சு இந்த மாதிரி நடுவில் குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்ததுன்னா இது நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நமக்கு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. கத்தியை வச்சு இந்த மாதிரி ஓரத்துலலாம் நல்லா எடுத்து விட்டுக்கிறேன். நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இதை நம்ம கவுத்திடலாம். சூப்பரான ரவா புடிங் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், உங்களுக்கு நான் கட் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கட் பண்ணும்போதே அவ்வளோ ஜாலியாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. கட் பண்ணுறதுக்கே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.